கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 24, தாவீதின் சங்கீதம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வத ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுதாரதுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த சங்கீத பகுதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் ராஜாதி ராஜா சேனைகளின் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்று ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமா இயேசுவே, ஆத்துமா பாடிடுவே, ஆத்துமா இயேசுவே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்.
நாளிலே மத்தியிலே வந்திருக்கிற மும்பையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய தலைமை போதகர் அருமையான அவர்கள் மத்தியிலே ஒரு தேவ செய்தியை உறுதியாக நாம் கரைகளை தட்டி இந்த வேலையை வாழ்த்தி அவர்கள் தேவனுடைய திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தர்மையான நாளிலும் விசேஷமாக இந்த பரிசுத்த நாளில் இந்த மாலை வேளையில் கர்த்தரோடு சேர்ந்து மறுபடியும் கர்த்தர் ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை தீபமாக ஸ்தோத்திரமாக காலையும் மலையும் கழிவுறுகிற படுகிற தேவன் இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்தும்படியாகவும் அவரில் நாம் கழிவுறும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டிக்கும் கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்குமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கிறோம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் கர்த்தருடைய வாக்குக்குரியதாக நாம் திருப்பமாக இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்வோமாக. மகிமை ராஜாவே, உம்மை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுக்க இருக்கும் இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனம் கர்த்தாவே ஜீவன் உள்ளதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. உடைய கர்த்தாவே வார்த்தை கர்த்தாவே உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வை, பெரிய மீட்பையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக இந்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, கேட்கிறவர்கள் அதை கேட்கிற விதமாக மாத்திரமல்ல, கேட்டு அதன் ஆசீர்வாதங்களை அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை செய்துள்ளோம். உமக்கு நன்றி. கிருபையாயிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அவர் எழுதுகிறார், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்து தொடங்கினார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் ஆராயும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதியானது இயேசுவானவர் அவர்கள் மேல் மனதுருகி என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மன உருக்கம் உள்ளவர், மன இரக்கம் உள்ளவர். அவர் ஆடுகளை, தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அநேகம் ஆடுகள் அவருக்கு உண்டு. இந்த உலகத்தில் அல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினது உண்டு. இங்கே ஆடுகளை போல் அநேகம் ஜனங்கள் ஆங்காங்கு சிதறண்டு இருக்கிறார்கள், ஆங்காங்கு பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் மேல் தேவன் மனதுருகினார். He was compassionate. மனதுருகினார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஜனங்கள் மேல் மனதுருகிறார், மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். மனிதர்களோ கடின இதயம் உள்ளவர்களாக, மனிதர்களாக வாழாமல் மிருகங்களைப் போல் வாழும் ஒரு உலகத்திலே நாம் அதாவது வாழுகிறோம். ஜனங்களை நாம் பார்க்கிறோம். மனிதர்களோ மிருகங்களைப் போல் வாழ்ந்தாலும் மனிதன் இன்னொருவனை சார்ந்திருக்க அவர் விரும்புகிறார். இன்னொருவனுடையதாவது சாயில் இன்னொருவரோடு
நன்மைக்காக விரும்புகிறார், ஆதரவை தேடுகிறார், அவருடைய நட்பை அவர் விரும்புகிறார், அவருடைய உறவை அவர் விரும்புகிறார். அதை அவர்கள் பெற முடியாததினாலே வருத்தத்திலும் கவலையிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் மன விரக்தியிலும் தன்னுடைய ஜீவனை அவர் கழிக்கிறார்கள். இதை இயேசு காணுகிறார். மனிதன் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் சிதறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம், அவர்களுக்கு ஒரு தலைவர் அவசியம், ஒரு ஆன்மீக மீட்பளிக்கும் ஒரு தலைவர் அவசியம் என்பதை இயேசுவானவர் இங்கேதான் உணர்த்துகிறார். அவர் ஆடுகளை மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடினால் அவர்கள் மேல் அவர் மனதுருகினார் என்று இங்கேதான் மார்க் எழுதுகிறார். இதே வசனத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்திலும் இதே போல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:36. அவர்களுக்கு மேய்ப்பர்கள் இல்லை, அவர்களுக்கு தலைவர்கள் இல்லை, அவர்களை நடத்தி செல்லும் ஆட்கள் இல்லை. அதை கண்டு இயேசு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஒரு காலத்திலே இப்படி மேய்ப்பர் இல்லாதவர்களைப் போல ஆடுகளைப் போல ஆங்காங்கு சிதறொன்றிருந்தோம், ஆங்காங்கு நாம் இருந்தோம். வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு நிலையில் நாம் இருந்தோம். இங்கே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே சபையாக இருக்கும் ஒரு வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் ஜனங்கள் மேல் மனதுருகிறார் என்று இங்கே வேதம் சொல்கிறது. தேவன் ஆத்மாக்கள் மேல் மனதுருகிறார். மன உருக்கம் அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாகும். சாத்தான் ஆத்மாக்களை சிதறடித்து, ஆத்மாக்களை தான் வேதனைப்படுத்தி, ஆத்மாக்களை அழித்து கொன்று அவர்களை நரகத்திற்கு நேராக எடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த தீமையிலிருந்து ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இயேசு ஜனங்கள் மேல் மனதுருகிறார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழி தெரியவில்லை, அவர்களை நடத்துவார் இல்லை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பொதுவாக வேதாகமத்திலே நம்மை இறைவன் ஆடு என்று சொல்லி எதற்காக சொல்லுகிறார்? வேறு ஏதாவது எந்த ஒரு மிருகத்தையும் ஏதாவது அவர் சொல்லவில்லை, வேறு ஏதாவது எந்த விலங்கையும் ஏதாவது இங்கே குறிப்பிடப்படவில்லை. இங்கே இயேசுவானவர் ஜனங்களை ஆடுகள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆடுகள் அவைகள் ஏதாவது புத்தி இல்லாதவைகள், அவைகளுக்கு சரியாக புத்தி கிடையாது. அவைகளை ஒரு மெய்ப்பர் ஏதாவது நடத்தவில்லை என்றால் அவைகள் ஏதாவது மாண்டு போய்விடும். அவைகள் ஏதாவது சொல்லுகிறதா பாதை சரியான பாதையா என்றால் தீங்கான பாதையா என்று சொல்லி மன அறிவு அவைகளுக்கு கிடையாது. அவர்களுக்கு எப்படி ஏதாவது முன்னே செல்ல வேண்டும், எப்படி ஏதாவது வாழ வேண்டும் என்ற அவர்களுக்கு அறிவு இல்லாத ஒரு ஜந்துக்களாக அவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மெய்ப்பன் அவசியம், அவர்களை நடத்த வேண்டிய ஒரு தலைவர் அவசியம். அவர்கள் அன்புக்குள்ளாகவே அவர்கள் தான் பாதுகாப்பின்றி இருக்கிறார்கள். முரட்டு ஆடுகள் மற்ற ஆடுகளை தான் நோக்கி தள்ளிவிடும். சில ஆடுகள் அவைகள் தான் வழி தெரியாமல் தப்பிதான் சென்று விடும். சில ஆடுகள் பேதமையாக இருக்கிற நிமித்தம் காட்டு மிருகங்கள் இந்த ஆடுகள் ஏதாவது பிடித்துக் கொண்டு ஏதாவது போய்விடும், தீரி ஏதாவது விடும். இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாமல், ஒரு தஞ்சம் ஏதாவது இல்லாமல் அவர்கள் ஏதாவது நடத்தும் ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு தலைவர், ஏதாவது ஒரு மனிதன் தான் அவசியம். ஆடுகள் தங்களாகவே அவைகள் ஏதாவது மந்தைக்கோ வேற எங்கேயோ செல்வதற்கு அவைகளுக்கு அறிவு கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் மனிதர்களுக்கு ஒப்பிடுகிறார். மனிதர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தலைவருக்கு கீழாக இல்லைன்றால் முறையாக செல்வதற்கு அவர்களுக்கு புத்தி இல்லை. அவர்கள் ஒரு பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்ற அறிவும் அவர்களுக்கு இல்லை. அதான் தான் இயேசு நம்மை ஆடுகள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆடுகள் அப்படி இருந்த போதும் கொஞ்சம் புத்தியும் உண்டு. புத்தி என்னவென்றால் மேய்ப்பனுடைய
சத்தத்தை தவிர வேறு ஏதாவது ஒருவருடைய சத்தத்தை அவைகள் கேட்காது. அவர்கள் ஏதாவது வழிநடத்தும் மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம்தான் அவைகள் கேட்கும். மற்றவர்கள் மேய்ப்பனை போன்ற ஒரு குரலை எழுப்பினாலும் அந்த ஆடுகள் செவி சாய்க்காது. ஆதலால் அவைகளுக்கு கொஞ்சம் அந்த அறிவு உண்டு. பேரவையாக இருக்கும் ஆடுகள் மேல் மேய்ப்பன் அவர்களுக்கு இல்லை. அவர்களை வழிநடத்தி செல்லும் தலைவர்கள் இல்லை, மேய்ப்பர்கள் இல்லை. இதனால் அவரதாவது மன வருந்தினார், மன உருக்கம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி எங்கே வேதம் சொல்கிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 41-42 மார்க் 1:41-42. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவளை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. எங்கே இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கேதான் ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார். இங்கே மனிதர்கள் ஏதாவது பல விதத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுடைய உடலில் ஏதாவது உள்ள நோயை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவம் என்னும் நோய் அவர்களை ஏதாவது அழித்து நரகத்திற்கு அவர்களை எடுத்து செல்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை சரீரத்தில் இருக்கும் நோய்கள் அவைகளை காட்டிலும் மனதில் இருக்கும் பாவம், எண்ணங்களில் இருக்கும் பாவம், அதாவது இரத்தத்தில் படிந்திருக்கும் பாவ கரைகள் அவைகளினாலே அவர் மீட்பை தான் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு குஷ்டரோகியை அவரது இயேசுதாது குணப்படுத்துகிறார். 42வது வாக்கியம். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோக மனுக்கு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. பாவ குஷ்டம் உள்ளவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவ குஷ்டம் நீங்கி அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவர் மனிதர்களால் சுத்தப்படுத்துகிறது. முதலாவது மனிதனுடைய ஆன்மாவை அவர் சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஆன்மாவில் படிந்திருக்கும் பாவ கரைகளை இயேசுதாது நீக்குகிறார். தங்களது ரட்சிப்பை தேடி மனிதர்கள் ஆகாததாக அலைந்து திரிகிறார்கள். ரட்சிப்பிற்காக பல பிரயாசங்கள் எடுக்கிறார்கள். ரட்சிப்பை தேடி அவர்களாவது பல முயற்சிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெய்யான ரட்சிப்பு அவர்கள் உண்டாகிறது இல்லை. இயேசு ஒருவரே ரட்சகர், பாவ ரட்சணம் ரட்சணியம் தான் செய்பவர் என்பதை ஒருவன் உணரும் பொழுதுதான் அவனுக்கு மீட்பு உண்டாகும். பாவ குஷ்டம் அது கொடுமையானது. பாவ குஷ்டமானது மனிதர்களை அழித்து அவர்களை நரகத்திற்கு நேராக என்று சொல்கிறார். இவைகளிலிருந்து ஆத்மா ஆடுகளை ஆண்டவர் மீட்டெடுக்க இயேசுவானவர் நல்ல மேய்ப்பராக நமக்கு ஏதாவது அருள் செய்கிறார். நம்மை ரட்சிக்க விரும்புகிறார், நம்மை ஏதாவது காப்பாற்ற விரும்புகிறார், நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். இந்த குஷ்டரோகி ஏதாவது சுத்தமானார், இவன் குஷ்டம் நீங்கி அவர் விடுதலை அடைந்தார். இது சரீர ஏதாவது விடுதலையாகும். மனிதர்கள் அந்த சரீர விடுதலை காட்டிலும் அவர்களுக்குள்ளாக இருக்கும் பாவம் என்னும் குஷ்டம் அது நீக்க வேண்டும். அதற்காக இயேசு தம்முடைய ஜீவனை, தம்முடைய பிராணனை சிலுவையில் கொடுத்து மனிதனை மீட்டெடுத்தார் என்று புதியற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்கிறது. மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பாவ ரட்சியம் அதாவது அவனுக்கு அவசியம். பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறவில்லை என்றால் அவன் ஒரு காலம் பரலோகம் செல்ல முடியாது என்பதை ஒரு மனிதன் உணர வேண்டும். உணர்வற்றவர்களாக இருக்கிறது நிமித்தம் அவர்கள் பாவ உணர்வு அவர்களுக்கு இல்லை. தாங்கள் செய்கிறது குற்றம், அது தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பெரியதாவது தவறு என்பதை உணராமல் இருக்கிறதினாலே அவர்கள் ரட்சிப்பை பெறுகிறது இல்லை. பாவம் என்பது அந்த குற்றத்திலிருந்து மனிதன் விடுதலை அடைய வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இங்கே ஒரு உதாரணமாக இந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுஸ்தமானான் என்று வேதம் சொல்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆணுடைய ரட்சிப்பை தேடுகிற விரும்புகிற அதை ஆசைக்கிறவர்கள் பாவ குஷ்டமதால் நீங்க வேண்டும். குஷ்டமதால் குஷ்டரோகியை யாருந்தாரு வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோடு யாருந்தாரு சேர மாட்டாங்க, நட்பு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடையதாவது சாப்பாடு உணவு அப்படிதாவது இருக்கை அங்கேதான் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது நட்பு இல்லை. குஷ்டரோகி ஏதாவது விலைக்கு ஓடு பக்கத்தில்
நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு மறைக்கிடுவாங்க. யூத சமுதாயத்திற்கு வெளியிலே, ஊருக்கு வெளியிலே தான் குஷ்டரோகிகள் ஏதாவது முகாமிட்டு அங்கே தான் தங்கியிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்திற்குள்ளாக அவர்களுக்கு இடமே கிடையாது. ஆனால் இப்பொழுது நாம் இந்த நவராத்திரிய காலத்தில் நாம் அதிகமாக இந்த தொழுநோய் உள்ளவர்களை நாம் காண்க முடியாது. ஏனென்றால் மருத்துவம் அவர்களை ஏதாவது குணப்படுத்தி அநேகம், அதாவது பொதுவாகவே ஒரு 90% மனிதர்கள் அவர்கள் ஏதாவது இந்த நோய் இல்லாதவர்களாக அநேகம் இருக்கிறார். ஏனென்றால் மருத்துவம், மாடர்ன் ஏதாவது மெடிசன், மருத்துவம் அவர்கள் ஏதாவது குணப்படுத்தி சுகப்படுத்தி அவர்கள் நல்லா இருக்கிறார்கள். ஆனால் இது வேதாகம அடிப்படையிலே இந்த குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது, அது பாவ குஷ்டத்தை ஏதாவது உணர்த்துகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே, மத்தேயு 14:14, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்த வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி உள்ளவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார். கொடிய வியாதிகள், அதாவது பெரிய வியாதிகள், மரணம், வெவ்வேறான ஏதாவது வியாதிகள், அதாவது கண் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், முடவர்கள், சப்பானிகள், இன்னும் பல தரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு குணப்படுத்தினார், சுஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இது ஒரு அடையாளமாகும், இது ஒரு சிம்பாலிக் ஆக்ட் ஆகும். அடையாளமாக மனிதர்களை அவர்தான் ரட்சிக்க வல்லமையுடையவர் காணும். நம்முடைய நாம் அதாவது அந்த குணத்தை, அந்த சுகத்தை, இந்த விடுதலையை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். ஒருவன் குஷ்டரோகியாக இருக்கிறான், கர்த்தரதால் அந்த குஷ்டரோகி ஏதாவது தொடுகிறான், அவன் ஏதாவது மாறி விடுகிறான், நேரடியாக பார்க்கிறான். இயேசுவானவர் he is a great healer என்றுதான் அவர் பார்த்து இயேசுதான் ரட்சகர், அவர்தான் ரட்சிக்கக்கூடியவர் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள், அதை அறிந்தார்கள். ஆனால் இயேசு அதற்காக மாத்திரம் பூமிக்கு வரவில்லை. இயேசு வெறும் சொஸ்தமாகுதலை இல்லை என்றால் விடுதலையை, குணமாகுதலை செய்வதற்காக மாத்திரம் வரவில்லை. மனிதனுடைய ஆன்மாவில் இருக்கும் பாவ குஷ்டத்தை, அந்த ரோகத்தை அதிலிருந்து அவன் விடுதலை அடையும்படியாக தம்முடைய பிராணனை, தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் என்று சுவிசேஷம் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆதலால் மனிதர்கள் பாவ குஷ்டம் நீங்கி, பாவத்தினதாவது தழும்புகள், பாவத்தினதால் கரைகள் நீங்கி அவர்கள் சுத்தமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது வெளிப்படையான ஒரு சுகமாகும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் நீங்கள் இருந்தால் கற்புடைய சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. ஆனால் அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மாவானது விடுதலை அடைய வேண்டும், நம்முடைய ஆத்மா அது ரட்சிப்பை பெற வேண்டும், அது இயேசுவின் இரத்தத்தினால் அது கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம், புறமானதாக சுக விடுதலை, அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். ஒருவரது ஆன்மாவிலே அவர் ரட்சிப்பை பெற வேண்டும், ஆன்மாவிலே இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு தேவன், தேவனுடைய குமாரன், என்னுடைய மீட்பர், என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஏதாவது விடுதலை, ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு அவனுக்கு ஏதாவது உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆவது வாக்கியத்திலே, லூக்கா 7:13, கர்த்தர் அவரை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி இட்டோ வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. இங்கே நாயின் ஊரின் உள்ளதால் ஒரு விதவியன், ஒரு மகன் இறந்து போனார். இது நிமித்தம் அந்த தாய் வருத்தப்பட்டார், அழுந்தார். என்னுடைய மகன் ஏதாவது செத்து போய்விட்டார்,
என்று கலங்கினார். அவருக்கு ஏதாவது யாரும் ஏதாவது ஒரு துணை இல்லை, அதாவது துணை இல்லை, அவர்களுக்கு ஏதாவது தேற்றுவார் இல்லை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வார் இல்லை. அப்படித்தான் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்ம ஏதாவது நண்பர்கள் அநேக ஜனங்களிலே நம்மை விட்டு தான் போய் விடுகிறார்கள். நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் நம்மை விட்டு தான் போய் விடுகிறார்கள். நமக்கு ஏதாவது நம்மை பலப்படுத்த வேண்டியவர்கள் நம்ம ஏதாவது பலப்படுத்துகிறது இல்லை. நமக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை ஏதாவது தேடி தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டதாக சென்று விடுகிறார்கள். நமக்கு ஆறுதல் இல்லை, நமக்கு ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த நாயின் இந்த ஊரில் ஏதாவது இந்த விதவை, அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, ஒரு குழந்தை ஒரு பையன் மாத்திரம்தான் இருந்தான். அவனும் தான் செத்து போயிட்டான். அப்போ தனியாக விடப்பட்டதால் இந்த மகள் கதறுகிறார். அப்படி ஏதாவது கதறலை தான் இயேசு பார்க்கிறார். ஏதாவது இந்த குழந்தை அந்த பையனை தான் தூக்கி கொண்டு போகிறாங்க, அடக்கம் பண்ணுறது தூக்கி கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் அந்த பாடையை தான் தொட்டார். அந்த பாடையை தொட்ட உடனே அந்த பையன், அந்த குமாரன் அவன் எழுந்து உயிரோடு தான் உட்கார்ந்தான். இது தேவனுடைய வல்லமையாகும். ஹல்லேலூயா! தேவன் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு யாரும் செய்யாததை இயேசு செய்தார். இயேசுடைய கிரியைகள் அது தேவனுடைய கிரியைகள் ஆகும். அழுது கொண்டிருந்த அந்த விதவை மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய கரத்திலே செத்துப்போன அவருடைய அந்த குமாரனை, பையனை மறுபடியும் அவருக்கு கொடுத்தார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தேவன், ஆபத்தில் மரித்திருக்கும் ஜனங்களை உயிர்ப்பிக்கும் தேவன் இயேசு. ஹல்லேலூயா! பாவத்தில் மனிதர்கள் மரித்திருக்கிறார்கள், பாவம் செய்ய தீவிரிக்கிறார்கள், பாவத்தையே விரும்புகிறார்கள். பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள் பாவத்திற்கு மரிப்பது வேறு, பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள் வேறு. அந்த கிராமட்டிக்கலி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள், பாவத்திற்கென்று மரித்திருக்கிறவர்கள் என்னதான் வித்தியாசமானதான காரியம். நாம் பாவத்திற்கென்று மரிக்க வேண்டும். ஜனங்கள் பாவத்தில் மரித்திருக்கிறார்கள், அதாவது பாவத்தில் வாழுகிறார்கள். தேவன் பாவத்தில் மட்டும் மனிதனுக்கு வந்த தண்டனை மரணமாகும். மனிதனதாவது சாகும்படியாக அவனதாவது படைக்கப்படவில்லை. ஆனால் அவன் தேவனுடைய கட்டளையை அவன் மீறிவிட்டால் நிச்சயமாக அவனுக்கு சாவு வரும் என்று அது தண்டனையாக கொடுக்கப்பட்டது. தவறு செய்தால் அவருடைய பின்விளைவு மரணமாகும். ஆனால் மனிதன் மரிக்கும்படியாக படைக்கப்படவில்லை. அவன் தவறினால் தேவன் கொடுத்த தண்டனை, இந்த பாவத்தின் பின்விளைவு அது மரணமாக அவருக்கு வந்து சேர்ந்தது. மனிதர்கள் எல்லோரும் மரிக்கிறார்கள். ஆதாம் முதல் ஏவாள் முதல் மனிதர்கள் எல்லோரும் மரிக்கிறார்கள். எதற்காக மரிக்கிறார்கள்? பாவத்தின் நிமித்தம், குற்றத்தின் நிமித்தம், தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறது நிமித்தம், தேவனுடைய வார்த்தைகளை செவி சாய்க்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிற நிமித்தம் மரிக்கிறார்கள். தேவன் மனிதர்கள் மேல் மனதுருகிறார், மனம் ஒருக்கமுட உடையவராக இருக்கிறார். மனிதனை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும். சாத்தான் மனிதனை தான் சாகடித்து அவர்களை தான் நரகத்தில் தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவைகளிலிருந்து மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி குமாரனை, ரட்சகரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் இந்த மீட்பின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே, யோவான் 10:11, இங்கே இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா! நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளை பாதுகாக்க முடியும். ஆடுகளுக்கு ஒரு அரணாக இருக்க முடியும். ஆடுகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க முடியும். நல்ல மேய்ச்சலை காண்பிக்க முடியும். ஆடுகளை பாதுகாப்பது மேய்ப்பனுடைய பெரிய கடமையாகும். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். இயேசு உலகத்தில் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கெட்ட மேய்ப்பர்களை போல அல்ல. கெட்ட மேய்ப்பர்கள் ஆடுகளை சிதறடித்து போடுவார்கள்.
ஆடுகள் ஏதாவது விட்டு போடுவார்கள், ஆடுகள் ஏதாவது ஆங்காங்க ஓடி போயிடும், ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆடுகளை மேய்க்கும் அந்த அறிவு இல்லை. அப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் தான் தலைவர்கள் உலகத்தில் இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா! இயேசு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை தருகிறார், நமக்கு நல்லதாவது வாழ்க்கையை ஏதாவது உருவாக்குகிறார். மனிதர்கள் நல்ல வாழ்க்கை தேடுகிறார்கள், ஆனால் அது உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் அவர் உருவாக்குகிறார்கள் ஒழிய பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை அவர் விரும்புகிறது இல்லை. நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்ப நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பராக இருக்கிறவர் தன்னுடைய ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்கிறேன் என்று 14ஆம் வசனம் 15ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறார். பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இயேசுவாகிய இந்த நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார். இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். ஆத்மாக்களுக்காக, எல்லாருக்காகவும் தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நலமானவராக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளுக்காக அவருடைய ஜீவனை தியாகம் செய்ய முடியும். அவர் இயேசு ஆத்மாக்களுக்காக, மனிதர்களுக்காக தம்முடைய ஜீவனை அவர் தியாகம் செய்தார். ஆத்மாக்களை மீட்டெடுக்க வேண்டும், ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும், ஆத்மாக்களை தேவனிடம் சேர்க்க வேண்டும், ஆத்மாக்களை பரிசுத்தமாக்க வேண்டும், அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசு தம்முடைய ஜீவனை ஆடுகளுக்காக, ஆத்மாக்களுக்காக கொடுத்தார். நாம் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாதவர்களாக, ஆண்டுடைய கிருபைக்கு தூரமானவர்களாக, வெவ்வேறு இனங்களாக, வெவ்வேறு மொழி பேசுகிறவர்களாக, வெவ்வேறு இடங்களிலே நாம் பிறந்திருக்கலாம், நம் ஏதாவது வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இங்கே இயேசுவின் நாமத்தினாலே நாம் எல்லோரும் ஒரே ஜாதியாக, ஒரே இனமாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா! அது இயேசுவினால் மாத்திரம் தான் உண்டாயிருக்கிறது. நானே அவைகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நமக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பிழைத்திருக்கும்படியாக, நாம் பிழைத்திருந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவார். இயேசு நம்முடைய ஆடுகளை ஏதாவது பாதுகாக்கிறார். அது பாதுகாப்பின்றி ஆங்காங்க ஏதாவது போய் குறைந்து போக விடக்கூடாது. ஆத்மாக்களை ஏதாவது ரட்சிப்பது தேவனுடைய விருப்பமாகும். அவர் அதற்காக மிகவும் பிரயாசம் எடுக்கிறார். அதை பாதுகாக்க இயேசு மிக பிரயாசம் எடுக்கிறார். நம்மை ஏதாவது பின்பற்றுகிறவர்கள், நம்மை சுவாசிக்கிறவர்களுக்காக நம்முடைய ஜீவனை அவர் தியாகம் செய்கிறது மாத்திரமல்ல, அதற்காக கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆடுகளை அழிக்கும்படியாக, ஆடுகள் ஏதாவது திருடி பறித்ததாவது செல்லும்படியாக, ஆடுகள் சாகும்படியாக சாத்தான், அதாவது மனித ஆத்மாக்கள் மூலமாக அவர் தீவிரமாக செயல்படுகிறார். இவைகளிலிருந்து ஆடுகளை மீட்டெடுப்பது, ஆடுகளை பாதுகாப்பது அது இயேசுவின் பணி என்று அவர் தம்மை குறித்து அவர் சொல்கிறார். அவைகளுக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுத்து அவரை மீட்டெடுக்கிறேன் என்பதால் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆடுகள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அந்த மெய்யான நல்ல மேய்ப்பனை ஆடுகள் பின்பற்றும் பொழுது இயேசுவின் வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரே நம்மை சரியாக நடத்துகிறார், நம்மை சரியான பாதையை நம்மை நடத்தி சொல்கிறார், நமக்கு பாதுகாவலை தருகிறார், நமக்கு ஆகாரத்தை, தண்ணீரை, எல்லா சகல ஆசீர்வாதத்தையும் அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் என்ற பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த நல்ல மேய்ப்பர், இயேசுவாகிய அந்த நல்ல மேய்ப்பர், அந்த நல்ல ரட்சகர், நல்ல மீட்பர், அவருடைய கரத்தில் ஆடுகளாக, அவருடைய மந்தையின் ஆடுகளாக
நாம் இருக்க நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை ஏதாவது சாகடிக்க முடியாது, நாம் ஏதாவது வழி தப்பி செல்ல முடியாது, நாம் ஏதாவது இங்கும் போய் ஏதாவது தொலைந்து விடும்படியாக சாத்தானதாவது ஆத்மாவோடு போராடி கொண்டிருக்கிறார். அவைகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க நாம் கிறிஸ்துடைய கரத்திலே நாம் நம்மை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை ஏதாவது நடத்த வேண்டும், நமக்கு ஆலோசனை தர வேண்டும். அவர் நமக்காக தம்முடைய பிராணனை, தம்முடைய ஜீவனை, தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையில் அவர் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் என்ற புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஏதாவது ஆத்மாவிலும் நம்முடைய ரத்தத்திலும் படிந்திருக்கும் பாவ கரைகள் பொதுவாக ஏதாவது சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள், அதாவது விஞ்ஞானத்தில் பெயர் பெற்றோர்கள் கிறிஸ்துவ ஏதாவது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், மனிதனுடையதாத ரத்தத்தில் DNA அந்த அணுவில் பாவ கரைகள் இருக்கிற நிமித்தம் தான் ஒருவருடைய சுபாவம் தன்னுடையதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்றால் அந்த சந்ததிகளுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகிறது என்று சொல்லி சிலராது பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பாவம் அதாவது ஒருவரிலிருந்து ஒருவரிடம் அது ஷிஃப்ட் ஆகுது, அது டிரான்ஸ்பர் ஆகுது. ஆதாம் ஏவாள் செய்த தவறு, அந்த கீழ்ப்படியாமை, அவருடைய சந்ததி அனைத்தும் அது எந்த நாட்டில் உள்ளவராக இருக்கட்டும், எந்ததாவது இனத்தில் உள்ளவராக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிறவராக இருக்கட்டும், அந்த கீழ்ப்படியாமை, அதாவது குற்றம், தவறு, அது ஒவ்வொருடைய மனிதனுடைய இரத்தத்திலும் DNA எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொருவரும் அவர்களாவது தன்னுடைய விருப்பத்தின்படி தவறு செய்கிறார்கள். சிறுவயதிலிருந்து அநேக பேர் தவறு செய்கிறார்கள். சிலர் ஏதாவது அறிந்த பின்பு தவறு செய்வார்கள். சிலர்கள் ஏதாவது அறிவதற்கு முன்னமே எப்படி சொல்லுகிறீங்க, சிறு வயதிலிருந்து குழந்தைகளாக தவறு செய்கிறார்கள் சொல்லி எப்படி ஏதாவது என்ன சொல்லிருக்கிறீங்க? நீங்க ஒன்றை கவனிச்சிருக்கிறீங்களா? குழந்தைகள் வீடுகளிலே பெற்றோர்கள் அதாவது தகப்பனார் அவர் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஷர்ட் ஏதாவது கலத்தி கொண்டிருப்பார், இல்லைன்னா ஏதாவது பேண்ட் கலத்தி கொண்டு போயிருப்பார். இந்த குழந்தைகள் யாரிடமாவது கற்றுக்கொள்ளவில்லை, யாரும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இவர்கள் திருட்டளவாக போய் அப்பாதாவது கீசாவிலே இவர் எவ்வளவு வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தெரியாமல் அதை காசு எடுத்துவாங்க. இது உண்மைதானே? இது எப்படி ஏதாவது நடக்குது? இது எப்படி ஏதாவது அவங்களுக்கு அது யார் கற்றுக் கொடுத்தா? அந்த குழந்தை தகப்பனாருடைய பணத்தை ஏதாவது எடுக்க வேண்டும் என்று சொல்லி தாய் கற்றுக் கொடுத்தாங்களா, இல்லைன்னா அப்பா கற்றுக் கொடுத்தாங்க? அவங்க பாவக்கரை இரத்தத்தில் ஊறி இருக்கிறது. For that reason they are sinners. அதன் நிமித்தம் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவக்கரை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆதலால் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பாவம் அது தேவனுக்கு விரோதமாக பெரும் கலகமாகும். அதையாவது அநேகர் பாவத்தை ஒரு சாதாரண ஒரு பொருட்டாக ஏதாவது எண்ணாமல் சாதாரண ஒரு காரியமாக எண்ணுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனை, பெரிய காரியம் கிடையாதியா. அவன் செய்யறான், நான் செய்யறேன், நான் செய்யறதான் இவன் செய்யறான், அவன் செய்யறதான் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் பாவம் கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படும் பெரிய கலகமாகும். அதனால் தான் தேவன் பாவத்தை மிகவும் கண்டிப்பாக பார்த்து அதற்கு தண்டனை ஏதாவது வைத்திருக்கிறார். அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் யாராவது ஒருவர் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவராக தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தண்டனை ஏதாவது ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் பிழைக்க முடியாது. இப்ப நான் செய்ததாவது குற்றம், நான் செய்த பாவத்திற்காக ஆண்டவர் நீ ஒரு பெரிய பாவம் செய்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகடிச்சுட்டா வச்சுக்காங்க, நமக்கு மீட்பே கிடையாது. ஆதலால் நமக்காக இன்னொருவர், நமக்காக ஒரு ரட்சகர் தேவன் ஏற்படுத்தின ஒரு மீட்பர் தேவகுமாரன் நமக்காக நம்முடைய பாவங்களை தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவம் எல்லாம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அவர் பாவமானவர், பாவியாக மாறல. நல்ல கவனிக்கணும். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா சில வார்த்தைகளை நாம் படிக்கிறது, அதை நாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர் பாவியாக மாறவில்லை, பாவமாக மாறினார். நம்முடைய பாவம் எல்லாம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது.
பிதாவானவர் குமாரனை பார்க்கும் பொழுது முழு பாவமாக இருந்தது. அந்த பாவத்தை தேவன் கண்டித்தார் சிலுவையிலே. இயேசு பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அதை அகற்றினார். அவர்தான் மரித்து அப்படி இருக்கிறார். நாம் எல்லாரும் மறிச்சிட்டோம்னா உண்மையில தான் இருக்கும். எந்த மனிதனும் மறித்ததால், எந்த மனிதனும் செத்ததால், எந்த மனிதனும் உயிர்ப்பிக்கப்படவில்லை. யாரும் உயிர்ப்பிக்கப்படவில்லை, யாரும் உயிர் திரும்பவில்லை. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உயிர் திரும்பினார். அப்ப இயேசு தான் எதற்காக உயிர் திரும்பினார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவி இல்லை, அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை, அவருடைய DNA பாவம் இல்லை. ஏன்னா அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய தூய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கிட்டு, ஆதலால் அவரை விசுவாசிக்கிற நாம் பாவம் மன்னிப்பு பெறுகிறோம், பாவத்துடன் நாம் விடுதலை அடைகிறோம். பாவம் செய்யாமல் இருக்கும் வல்லமையை அவருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். அவரே நம்முடைய நல்ல மீட்பர். இந்த நல்ல மீட்பருக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த ஆன்மீக வாழ்விலே நாம் வளர்ந்து செல்வமாக. அதனால் கர்த்தருடைய சபை, இந்த சிறிய சபை இங்கே இருக்கிறது, இங்கே கர்த்தருடைய ஜனங்கள் அந்த நல்ல மீட்பருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடையதாக வழி நடத்தல். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை தாங்குவார், நம்மை ரட்சிப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆன்மீக வாழ்விலே வளர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லா வேளையிலும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல மாலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட ஜீவ வார்த்தை மூலமாய் பேசியிருக்கிறார். இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய அப்பா இயேசு மனது உருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து மனது உருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு அவர் மேய்ப்பன், உங்கள் மேல் மனது உருகிற தேவன் மாத்திரம் மேய்ப்பன். உள்ளூர்ல இடங்களிலே மேய்த்து தேவனாய் கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். ஓநாய்கள் சிங்கங்கள் வரும்போதெல்லாம் உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறது. ஆமென். எல்லாரும் சோதரிப்போம். சோதரம், சோதரம், சோதரம். நல்ல மேய்ப்பன், எங்கள் மேல் மனது உருகிற தேவன். சோதரம், 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 சோதரம். ஜீவ வார்த்தை மூலம் பேசுகிறேன். உமக்கு நன்றி. நாங்கள் பாவிகளாக இருந்தபோது கூட எங்கள் மேல் மனது உருகி ஆண்டவரே, எங்களை பாவங்கள் அக்கிரமங்களாக இருந்தாண்டவரே ரட்சித்து எங்களுடைய பிள்ளையாக மாற்றது மாத்திரம் எங்கள் மேய்ப்பனாகவும் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல சரியான துருவம் இல்லை, சரியான போதகம் இல்லை, இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மேய்ப்பனிடத்தில் நல்ல மந்தையிடத்திலே நன்றி. ஹல்லேலூயா. குஷ்டரோகியை பார்த்து மனது உருகி அவரை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் குறைகள் அறியாமைகள் ஆண்டவரே இந்த வேளையில் உணர்த்தினீர் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே சிலுவையில் அறைந்துள்ளார்கள். அது செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களாகும் ஆண்டவரே. அது குஷ்டரோகம் போல இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தொட்டு இந்த வேளையில எங்கள் மேல மனது உருகி ஆண்டவரே எல்லா பாவங்களால் விட்டு விட்டு பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. நாங்கள் அதை எல்லாருக்கும் அறிவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பின் மீட்பை அறிவிக்க முடியாது. ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்களை பார்த்து மனது உருகி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அநேக வியாதிகள் உண்டு, போராட்டம் உண்டு கர்த்தாவே. மருத்துவர்களாக கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரே. அதில் நீரே ஒரு அதிசயம் நடத்த வேண்டும் ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதம் நடத்த வேண்டும் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். அதற்கு ஒவ்வொரு வேளும் மனது உருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதி இயேசுவின் நாமத்தினாலே இப்போது குணமாக்கு வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். சோத்ரம், 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 சோத்ரம். ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும், இறங்கட்டும். மனது உருக்கம் தொட்டு சுகமாக்கிறார்.
தாய்க்கு ஒரே பிள்ளை தகப்பனே, அந்த பிள்ளை மரித்த போது இயேசு மனதுருகி பானையை தொட்டார். ஹல்லேலூயா. வாலிபனே எழுந்திரு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. தேவானவரே ஒரே பிள்ளை தகப்பனே, நான் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு மரித்த சூழ்நிலைகளில் அது இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு தொடுகிறார் பிள்ளையை. ஹல்லேலூயா. வாலிபர்களே எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபர்களே எழுந்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வாலிப பிராயத்திலே எழுந்து உமக்காக ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகிறீர். உமக்கு நன்றி. எங்களுடைய பிள்ளைகள் மேல் மனதுருகிறீர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. 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 பாவம் நிறைந்த உலகத்திலே ஹல்லேலூயா. அவனே நல்ல மேய்ப்பர் என்று சொல்கிறார். எங்களுக்கு ஆண்டவரை வழி தப்பி போகும்போதுதான் இதோ வழி இதுவே என்று சொல்லத்தக்கதாக பின்னாலே சொல்லப்படும் சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. சத்துரு ஆண்டவரை ஆடுகளை பறிக்க முடியாது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை சுதிக்கிறோம். அந்த கெட்ட மேய்ப்பனோ ஆடுகளை திருடி ஜீவனை போக்குறதா இருக்கிறது. ஆண்டவரை சத்துருவை நாங்கள் முறியடிக்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. தேவனே சுதிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எத்தனையோ ஆத்துமாக்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அவர்களெல்லாம் அந்த இடத்துல கூட்டி சேர மாட்டவரே. சந்திரம் 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 ஆசீர்வதி ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய புதிய ஆடுகளை அழைத்துவார் மாட்டவரே. சந்திரம் சந்திரம் செய்து கொடுத்த தாசரை ஆசீர்வதியும் எடுத்து பயன்படுத்தும். பிரபுக்களுடைய பயணங்களாம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடப்படும். மகிமைக்காக பரிசுத்த காணிக்கை தேர்வு. 192வது பாடல் நன்றி பலி. நன்றி. எழுந்து பாடலை நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே Hallelujah.
கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே நன்றி நன்றிகளே நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஜெயத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெயத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஆடும் மலையாமலே ஆயாத்து மந்திரையா ஆடும் மலையாமலே ஆயாத்து மந்திரையா கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே நன்றி கோடி நன்றிகளே நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அல்லேலூயா அல்லேலூயா சர்வத்திர நன்றி பலியே காணிக்க பலியே தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். பிரதர் ராபர்ட் அவர்கள் சத்திய வாக்கியானவரே எங்களோடு சோதரிக்கிறோம். பரிசுத்த தாயான ஆவியானவரே எங்களோடு சோதரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் தேவதையும் மேல் நிலையில் அமர்ந்து உடைய சத்தியத்தை கேட்கிறீர்கள். அப்பா இதோ நாங்கள் ஆறுகளை போல திரும்பி வந்த பொழுது தேவதையும் இரத்தத்தினாலே சபையிலே வைத்து நெருக்கி பாசறையாக மாற்றிக் கொடுத்த எங்களோடு சோதரிக்கிறோம். சத்தியவான் சாகாமல் இருப்பான்படி சத்தியத்தை அறிகின்ற நாங்களும் சாகாமல் உடைய சத்தியத்தை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாது. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாகவும் நாளிலும் அர்ப்பணிக்கிறோம். தகவனே இந்த நாளிலும் செய்தி கொடுத்த தாசரையும் காணிக்கை கொடுத்த பிள்ளைகளையும் பரிசுத்த கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து தேவரின் முதலில் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள். அதன் பிறகு கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்து அதை இரட்டத்திலே ஆசிரியர்கள் கொடுக்க முடியாதும். தேவனுக்கு நான் கொடுத்தேன், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்ற சொல்லக்கூடிய திருப்பதியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாதும். பரிசுத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்த நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய அந்நியோன்ய ஐக்கியமும் உன் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென்.